கேஸ்ல்வேனியா சீசன் 1 and 2 தொடர்ந்து சீசன் 3 பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி 5 எபிசோடு பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம 6வது எபிசோட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னத்த சீசன்லாம் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துறாங்க. அப்போ இந்த எபிசோட் உங்களுக்கு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது அப்படி விஷயம் கிளியராக புரியும். ஸோ இப்போ இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கங்களே. எபிசோட் ஆரம்பிக்கிறதே யார்கிட்ட இருந்துன்னா லெனோரே ஹெக்டார் கிட்ட தான். ஸோ ஹெக்டார் கிட்டே லெனோரே கிட்டே இது வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ரொமான்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கும், இவ எப்படி இதெல்லாம் பண்ணாலுமே கண்டிப்பாக சுயநலத்துக்காக தானே பண்ண போறா. கடைசிட்டு வந்துட்டு ஹெக்டார் கிட்ட இருந்து வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவனை அப்படியே அம்போன்னு விடுறதுக்காக தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உள்ள தோணும் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ரொமான்டிக்காக தாங்க இருக்கும். அது என்ன தெரியுமா, 2 பேருமே மீட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெக்டருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரெஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர்த்தையுமே ஒரு மனுஷன் மாதிரி அவனை ட்ரீட் பண்ணி 2 பேரும் வெளியில போவாங்க. வெளியில போனதுக்கப்புறம் நீ நார்மலாக நடக்கூடாது, நாய் சங்கிலி மாதிரி ஒரு சங்கிலி போட்டு தான் நடக்கணும்னு சொல்லிட்டு சங்கிலி மாட்டி தான் கூட்டிட்டு போறாங்க. பிடிக்கல அப்படின்னாலும் ஏத்துக்கிறாரு நம்ம ஹெக்டர். அண்ட் இன்னொரு பக்கம் கேசலோட கோர்ட்யார்டுக்கு போறது மட்டும் இல்லாம அந்த சன்லைட் இருக்கு இல்லையா, ரொம்ப நாளா சில்லுன்னு இருட்டிலே இருந்தவருக்கு அந்த சன்லைட்டை பார்த்தோன்னா அப்படியே புதுசா இருக்குங்க. ஸோ அப்படியே அவங்க வந்துட்டு அந்த வெளியில வந்ததுக்கப்புறம் அழகை ரசிச்சுட்டே பேசும்போது கார்மிலா வந்துட்டு எப்படி நம்ம ஹெக்டரை இந்த போர் சமயத்தில் ட்ரீட் பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. பட் அவ என்ன பண்ணாலுமே கார்மிலாவோட ஒரே இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, என்ன வந்துட்டு அவ கொலை பண்ணு என்னைக்குமே நினைச்சது கிடையாது, என்னால் வேலையாளன் மட்டும் தான் நினைச்சா அவ எப்படி ட்ரீட் பண்ணாலும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எப்பவுமே நம்ம ஹெக்டர் வந்துட்டு அட்மிட் பண்ணிட்டே தான் இருப்பாரு இந்த கான்வர்சேஷன்ல. என்னதான் அவளுக்கு கோவம் அதிகமாக இருந்தாலும் லாஜிக்கலி அவ வந்துட்டு ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்ல வராருங்க. பட் இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம், அதாவது ஹெக்டர் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் ஏதோ ஒரு வகையில கார்மிலாவும் தானே. வாட் இஃப் டிராக்லா வந்து ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா ஹெக்டரை சும்மா விட்டுருப்பாரு இல்லையா. அதனால வந்துட்டு எப்படியோ இங்க உயிரோடு இருக்கிற காரணம் ஏதோ ஒரு வகையில கார்மிலா அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ரகசியமானு சொல்ல முடியாதுங்க, ஸ்ரீகாவும் கார்மிலா வந்துட்டு இவங்க 2 பேரோட கான்வர்சேஷனை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்ரீகா வந்துட்டு கார்மிலா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ ஹெக்டர் வந்துட்டு இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் ஸ்ரீகா வந்துட்டு இப்படி பண்ணிருக்கூடாதுங்கிறாங்க. பட் அவர் இப்படி கொடுமைப்படுத்துறதுனால தான் இந்த லெனோரே வந்துட்டு இப்போ பேசும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறனால எல்லாத்தையுமே அவர் ஷேர் பண்றாரு. ஒரு புரோக்கனா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஷேர் பண்ண மாட்டான்ல, அதனால ஒரு வகையில் நல்லா தான் பண்ணியிருக்கா அப்படி மாதிரி கார்மிலா சொல்றாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு பசங்க என்ன பண்ணா என்ன ஆவாங்க அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிருக்குல்ல. தெரியும் தெரியாம இப்படி இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு எங்கே ஃப்ரெஷ்ஷான உடல்கள் கிடைக்கும். ஏன்னா அவங்கள வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான உடல்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களை கொன்னதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆர்மி கிரியேட் பண்ண முடியும். முதல்ல நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான பாடி கிடைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு செத்து போன உடம்புலாம் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கும் போயிடும். அப்போ இவங்க என்ன சாப்பிட்றக்கு பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரத்தம் தேவையில்ல. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. பட் இன்னொரு பக்கம் லெனோரே வந்துட்டு ஹெக்டரை உள்ள கொண்டு வரது மட்டும் இல்லாம, ஆனால் இந்த வாட்டி அவரோட பழைய செல்லுக்கு கூட்டு போல புதுசா வந்துட்டு இன்னொரு செல்லுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஷீட் இருக்கு, அதாவது படுக்கிறதுக்கு பெட் மாதிரியும் அதே சமயம் பில்லோ எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேம்பயர் மேஜிக் இருக்கக்கூடிய புக் இருக்கு இல்லையா, அந்த புக்ஸுமே அங்கே இருக்குங்க. பட் ஆனால் இந்த இடத்துல சும்மா இல்லாமல் அந்த ஒரு சங்கிலியை கழட்டும் போது அக்கா அப்படியே கிஸ் பண்ற மாதிரி வந்துட்டு நெருக்கத்தில் வந்துட்டு போவாங்கல்ல, பயவுள்ள விழுந்துட்டாங்க. எது நடக்கூடாது நினைச்சமோ அதான் நடக்க போகுது. இவர் விழுந்துட்டார் அப்படின்னா மாட்டிக்கிட்டாருன்னு அர்த்தம். சரி ஓகே, பயவுள்ள ஃபாலோ ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் லிண்டன்ஃபீல்டு கிட்ட வந்தீங்க அப்படின்னா ட்ரெவரும் சிஃபா வந்துட்டு பெட்ல ஜாலியாக தான் இருக்காங்க. பட் இந்த வாட்டி செயின்ட் ஜெர்மனை பற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ட்ரெவர் வந்துட்டு என்னதான் செயின்ட் ஜெர்மன் நம்பல அப்படின்னாலும், அண்ட் இன்னொரு பக்கம் யாரையோ இழந்த அவன் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சிஃபா சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் வந்துட்டு அவனோட குவெஸ்ட்ல அவனுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. பட் ஆனால் இவங்க 2 பேர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கே தெரியாம அந்த மார்க்ஸ்ல ஒருத்தன் வந்துட்டு அந்த சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அது எகைன் வந்துட்டு இவங்களோட வால்லையே போட்டு போறான். அதாவது இவங்க இருக்கிற அந்த வால்லையே அந்த சிம்பிளை போட்டு போறான். இதுக்காகவா இருக்கும், பொறுத்திருந்தா பார்க்கணும் போல. இதுக்கடையில் நம்ம செயின்ட் ஜெர்மனுக்கு எகைன் ஒரு கெட்ட கனவு வருது. ஸோ அதில் வந்துட்டு அவர் எகைன் அந்த என்லெஸ் பிட்டுக்குள்ள விழுகிற மாதிரி இருக்கு. நிறைய கலராக இருக்குங்க. அப்புறம் அந்த லைட்னிங் எல்லாம் வந்துட்டு அவர் சுற்றி வந்துட்டு அடிக்குது. ஸோ லிட்டரலி வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா போன எபிசோட்ல, அந்த இன்ஃபினிட் கார்டியார் மோரலைக் அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள தான் போகிற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஜெயின் மெக்கானிக்கல் கிரியேச்சர் அவர் பார்க்குறாரு, நிறைய கிராஸ் லேண்டை பார்க்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு மறைஞ்சிற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பக்கம் நிறைய டைமென்ஷன்ஸை அவர் பார்க்குறாருங்க. ஓகேங்களா, ஷிப்ஸை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வித்தியாசமாக இருக்குது. பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு ஒரு லேடி மையத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க, நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை தான் பார்க்குறாரு. செயின்ட் ஜெர்மன் வந்துட்டு அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களோட கைகளை வந்துட்டு எடுத்துக்க போகிற மாதிரி இருக்குங்க.
பட் இருந்தாலும் அவங்க நம்ம செயின்ட் ஜெர்மனோட கையை ஏத்துக்காம அதுக்கு ஒரு கிறிஸ்டல் தூக்கி வீசுறாரு. லிட்டரலி அந்த கிறிஸ்டல் தான் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்துச்சு இல்லையா, அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து தூக்கி எறியும்போது பிடிச்சோன்னே அவருக்கு வந்து லிட்டரலி அந்த கனவுல இருந்து எந்திரிச்சிடறாருங்க. எந்திரிக்கிற மட்டும் இல்லாமல் அவர் டைரியில இதை எழுத ஆரம்பிச்சிடறாரு. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. பட் இவர் ஸ்டில் வந்துட்டு ஓகே அந்த இழந்தவங்களை வந்துட்டு நினைச்சு பார்த்து மிஸ் பண்ணிட்டே இருக்காரு. இவன் அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இங்க வந்துருக்க கூடாது, நம்ம இங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரீம் ஆரம்பிக்கும். ஸோ இவங்க அந்த இடத்துக்கு விருப்பப்பட்டு போல, பட் சூழ்நிலை காரணமாக போயிருப்பாங்க போல. ஸோ ஃபர்தரா அது யாருன்னு சொல்லி தெரிஞ்சாதான் நம்மளுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடின்னு தெரிஞ்சிருச்சு, பாசிபிளி ஒய்ஃபா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், என் டாக்டரா கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாங்க, பொறுத்து தான் பார்க்கணும். சரி ஓகே, இன்னொரு பக்கம் கடைசியா ஜெனோவால அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ஐசக் போயிட்டு இருந்தால அந்த இடத்துல நம்ம கிட்ட ஒரு வித்தியாசமான விஷயத்தை வந்துட்டு பார்க்குறோம். என்ன அப்படின்னா நைட் கிரியேச்சர்ஸ் பேசுதுங்க. அதுவும் முக்கியமாக பர்டிகுலர் ஒரு நைட் கிரியேச்சர்ஸ் கிட்ட, நைட் கிரியேச்சர்னு சொல்லலாம், ஏன்னா அது ஒரு கிரியேச்சர் தான். ஸோ அதுக்கிட்ட நம்ம ஐசக் பேசிட்டு இருக்காரு, அதுவுமே வந்துட்டு பேசுது. அதுதான் எனக்கு வந்துட்டு உண்மையாலுமே அதிசயமா இருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு நைட் கிரியேச்சர் வந்துட்டு ஒரு ஜெனோவால தான் மேட் பண்ணியிருப்பாரு, உருவாக்கியிருப்பாரு. ஓகேங்களா, அதோட பேர் வந்துட்டு ஃப்ளைஸ் ஐஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு கிரியேச்சருக்கு நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குங்க. ஓகேங்களா, அது வந்துட்டு சொல்லுது, நான் வந்துட்டு ஒரு ஸ்காலரா இருந்தேன், ஒரு பிலாசபரா இருந்தேன், அதுவும் ஏத்தன்ஸோட பிலாசபரா இருந்தேன் அப்படிங்கிற சொல்றது மட்டும் இல்லாம அந்த ஒரு சமயங்களை வந்துட்டு எங்களோட நாட்டையே வந்துட்டு ஒரு எம்பையர் தான் ஆண்டுட்டு இருந்துச்சு அப்படின்னும், அதே சமயம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு பிலாசபி வந்துட்டு ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆர் கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு ஆட்சி செய்யும் போது பிலாசபி வந்துட்டு ஒரு கிரைம்னு சொல்றாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த கதையில அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலி நான் வந்துட்டு சொசைட்டியில் வந்துட்டு சொல்ல விரும்பல. ஓகேங்களா, இந்த கதையில அவங்க அப்படி சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிலாசபி பேசுறது, ஒரு பிலாசபரா இருக்கிறது வந்துட்டு ஒரு பாவ செயல் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டியன் சொல்றது மட்டும் இல்லாம, ஸோ அதனால தான் வந்துட்டு எங்களை வேட்டையாடினாங்க. அதாவது ஃப்ளை சைஸா இருந்தவர் முன்னாடி மனுஷனா இருந்தப்போ இவங்களை வந்துட்டு வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும், ஆனா அந்த ஒரு காரணத்தினால நான் நரகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. எதனால அவர் நரகத்துக்கு போனார் அப்படின்னா, அவரு சர்ச்சில் போயிட்டு ஜட்ஜு முன்னாடி வந்து அவருக்கு உயிர் பிச்சை வேணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லிட்டாராமாங்க. அதனால தான் நரகத்தில் இருக்கிறார். ஸோ நான் வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் வாழ்வாங்கல்ல அப்படிங்கிறனால அவர் வந்துட்டு அப்படி பண்ணிட்டாராமா. ஸோ அதனால இவர் ஒரு பாவி ஆயிட்டாராமா. பட் இருந்தாலுமே இவரை கொண்டாங்களாமாங்க. ஸோ நரகத்தில் இருக்கும்போது பாவங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாராமா. தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு எல்லாமே அவருக்கு ஒரு கட்டத்தில் அது எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சாமா. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கன்வர்சேஷன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க நம்ம ஐசக்கோட முகத்தில் ஒரு வருத்தம், அந்த வருத்தத்தோட அவர் பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் முடியுது. ஸோ லிட்டரலி வந்துட்டு அவர் அந்த நைட் கிரியேச்சர்ஸோட அந்த பாஸ்ட் லைஃப் நினைச்சு ஃபீல் பண்றாரு. ஸோ அவருக்கு லிட்டரலி அவர் கூட சேஞ்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து கெட்டவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, அவர் எல்லாத்தையுமே கொள்ளணும்னு நினைக்கிறாரு. பட் இதுக்கு முன்னாடி அந்த கேப்டன் சொன்ன மாதிரி தான், சில பேர் நீ நல்லதும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி வச்சு மக்களுக்கு நல்லதும் பண்ணலாம்னு சொல்லி சொன்னார்ல, மேபி அதை அவர் திங்க் பண்ணுவாரா இருக்கும், இல்லை திங்க் பண்ணாம இந்த மாதிரி மனுஷங்க எல்லாமே வாழணும், இவங்களை வந்துட்டு இப்படி அடிமையாக்கணவங்க எல்லாருமே சாகணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா இவருமே கிட்டத்தட்ட அடிமையா இருந்து ரொம்பவே இவர் வந்துட்டு ஒரு பாவ செயல் மாதிரி பண்ணி ரொம்பவே வற்புறுத்தி இருப்பாங்க. அதனால தான் மனுஷங்களை இவருமே வெறுத்திருப்பாரு. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் இருக்கிறனால மேபி இவரே மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சு கூட அவர் வரந்தலாங்க. ஸோ ஃபர்தரா இந்த ஃப்ளைஸ் பத்தி ஏதாவது வருதான்னு சொல்லி தெரியல. பட் நம்ம அடுத்த எபிசோட பார்க்கும் வரை உங்களிடம் நிறைவேறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம்னா பேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.